சேலம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிக்கச் சென்ற 2 பேர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வணக்கம் வினோத், உங்களிடம் உள்ள விவரங்களை சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சி நகர்ப்புற தொகுதிக்குட்பட்ட ஆத்தூர் மற்றும் எங்கவழி சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளில் இந்த காலை முதலில் ஏராளமான மக்கள் கலந்து ஜனநாயக கடமையை செயல்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக இந்த தினம் தம்மம்பட்டி அருகே உள்ள வாக்குச்சாவடிக்கு சுமார் 77 வயதுடைய மூதாட்டி வாக்களிப்பதற்காக அங்கு சென்றிருக்கிறார். அப்போது நீண்ட வரிசையில் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் வாக்குச்சாவடிக்குள் சென்று தனது வாக்காளர் அடையாளத்தை சரிபார்த்த பிறகு கையில் மெய் வைத்த பிறகு அந்த வாக்குச்சாவடி மையத்திலேயே அவர் மயங்கி இருந்திருக்கிறார். உடனடியாக அங்கிருந்த அதிகாரிகள் அந்த மூதாட்டியை அழைத்து அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முற்பட்டனர். ஆனால் அவரை அங்கு பரிசோதித்த போது அந்த மூதாட்டி உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இது ஒரு புறம் இருந்தாலும் கூட சேலம் நாடாளுமன்ற தொகுதி சூரமங்கலம் பகுதியில் வாக்களிக்க சென்ற 67 வயது பெரியவரும் அவர் இருந்திருக்கிறார். குறிப்பாக அந்த இறந்த மொழியில் ஏற்கனவே இருதய நோயால் பாதிக்கப்பட்ட என்பதும் இறந்தவர் பெயர் பழனிசாமி என்பதும் தெரியவந்திருக்கிறது. இவர் வாக்களிக்க தனது மனைவியுடன் அந்த வாக்குச்சாவடிக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த வீல் சேரில் அமர்ந்து அவர் உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். அப்போதுதான் திடீரென நெஞ்சோடு ஏற்பட்டு அவர் இருக்கையிலேயே மயங்கி இருந்திருக்கிறார். உடனடியாக அருகே இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கிருந்த மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 2 இடங்களில் இந்த சம்பவம் அரங்கேறியது. அதாவது வாக்களித்து சென்ற 2 முதியோர்கள் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தபோது சம்பந்தப்பட்ட கால நிலையங்களில் இது தொடர்பான புகார்கள் பெறப்பட்டு தற்போது அந்த தேர்வு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.